இன்னைக்கும் சேகர்பாபுக்கு எனக்கு சட்டமன்ற சண்டை இருக்கு. தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். என்ன தமிழ்நாட்டில் என் தாய்மொழியில அர்ச்சனை செய்யப்படாம அது என்ன தமிழிலும்? இதைத்தான் கலைஞர்களை நாம் எழுதி கேட்ட கலைஞரை எல்லா கோயில்களிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கு. இந்த பெயர் பலகை தூக்குங்க, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பெயர் பலகை வையுங்கள் என்று சட்டம் கொண்டு வந்தவர் வேல்முருகன். சேகர்பாபு அவர்களே, இந்த அறத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த கூட்டத்திலிருந்து வேல்முருகன் வைத்த கோரிக்கை ஏற்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசாணை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், தமிழில் குணமொழிக்கு செய்யப்படும், தமிழில் நன்னீராட்டு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு தமிழக சட்டமன்றத்தில் 2006 2011 வரையில் முதலமைச்சர் கலைஞராக இருந்த போது நான் பேசிய காலகட்டத்தில் கொடுத்த உறுதிமொழி கொடுத்த அரசு ஆணை இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துங்கள் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே. அந்த முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தார். தமிழிலும் என்பது தூக்கப்படும், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். இன்னைக்கு இருக்கா? தமிழ் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதா? அலுவல் மொழியாக இருக்கிறதா? சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு காலத்தில் இந்த வேல்முருகன் கரடியாக கத்திய பிறகுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டின் அரசு கோப்புகள் அனைத்தும் இனி தமிழிலே கையொப்பமிட வேண்டும், தமிழிலே கோப்புகள் சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்கிற அரசாணை சுற்றறிக்கை நாட்டுடைய முதலமைச்சரை வைத்து இன்னைக்கு வெளியிட செய்தார். அதுக்கு வேல்முருகன் தான் காரணம். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வரலாற்று பக்கங்கள் சட்டமன்ற பதிவேடுகள் இருக்கு. ஆனா இது எல்லாம் தெரியாத தற்கூரிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம், நீங்க வருவோம், வாங்க உங்க அப்பா உங்க பாட்டனெல்லாம் பார்த்தவங்க தான் நாங்க, வாங்க சந்திப்போம், தேர்தல் காலத்தில் சந்திப்போம். இப்ப நாகரிகம் கருதி நாங்க கடந்து போகிறோம். ஒவ்வொரு படத்திலும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நேர சிஎம் தான், நேர சேஞ்ச் கோட்டை தான். இங்க அடி போடுறவன் ஒருத்தவன், போராடுறவன் ஒருத்தவன், ஜெயிலுக்கு போறவன் ஒருத்தவன், சிறைக்கு போறவன் ஒருத்தவன். இந்த நாட்டிலே அப்பழுக்கற்ற இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மாபெரும் தலைவர் சுதந்திர இந்தியாவிற்காக 10 ஆண்டு காலம் சிறை சென்ற அறிவித்தோழர் நல்ல கண்ணுவை இந்த நாட்டில் இருக்கிற நாதாரிகள் பல பேரு யாரு நல்ல கண்ணு நொல்ல கண்ணா ஏண்டா அந்த தலைவனை ஒரு காலத்தில் விமர்சனம் செஞ்சவனா இன்னைக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா? அந்த தலைவன் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு ஐயா நெடுமாறன் எத்தனை தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைமைகள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்துட்டு யூடியூப்ல உட்கார்ந்துட்டு அசிங்கமா படுக்கையறை காட்சியை வந்து பல கோடி மக்கள் பார்க்கிற மாதிரி பேசுற ஈனப்பிரவிகளை குறித்து நான் பேசியதை பச்சை குழந்தைகளோடு ஒப்பிட்டு எடுத்துக்கொண்டு இதான் சாக்கம் வேல்முருகனை ஏறி அடிக்கிறதுக்கு பிரபு சொன்ன மாதிரி கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஏறி அடிக்கிறீங்க, வாங்கடா அடிக்கிறோம், தேர்தல் வரட்டும் அடிக்கிறோம். தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளின் சிக்கல்களில் இந்த நிலத்தில் ஏற்பட்டிருந்த பேர் அபாயத்தில் இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியும் காப்பாற்றுவதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு வேல்முருகன் தயாராக இருக்கிறான். அவனுக்கு பிறக்கும் போது எம்எல்ஏ ஆகணும் பிறக்கல, 3 முறை எம்எல்ஏ ஆகணும் நினைச்சு பார்க்கல. ஒரு கட்சியை கட்டமைப்பு உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கும் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவோம் நான் நினைக்கல. இன்றைக்கும் இந்த அரசியல் கட்சியை ஜனநாயக மாண்போடு நடத்துவதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் கரங்களிலே ஒப்படைத்துவிட்டு மீண்டும் தமிழரசன் பாணியில் இந்த அநியாய அக்கிரம அடாவடி அரசியல்வாதிகளை அத்துமீறல்களை அரசு அதிகாரிகளை கார்பெட்டு பெரும் முதலாளிகளை நடுவீதியில் விரித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் உள்ளார்ந்த ஆவம். இது ஜனநாயக நாடாகி போச்சே, சட்டத்தின் மேல உறுதி எடுத்துக் கொண்டு விட்டோமே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன். பதவிக்காக பள்ளிக்கிற கூட்டம் மட்டும் என்கிட்ட இருக்கு நினைக்காதீங்க. பதவியை தூக்கி எறிந்து விட்டு இந்த மண்ணின் மாற்றத்திற்கான அரசியலை செய்வதற்கு இங்கே வருகின்றிருக்கிற இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் தேசிய போராளிகளை கொண்டு இந்த தமிழர் நிலத்தில் ஒரு மாற்ற அரசியலை உருவாக்க முடியும் என்ற அப்படிக்கற்ற ஆளுமைகளை கொண்டு உருவாக்க முடியும் என்ற மாறாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்ட தலைவன் எம் தேசிய தலைவர் மேலகு பிரபாகரன் என்கிற உலகத்தில் எவனோடும் ஒப்பிட முடியாத மகத்தான தலைவன். கூட்டம் வாங்கிய அடி, அந்த வலி, அந்த ரணம், சொந்த நாட்டில் தமிழன் தனது மொழியை சாக கொடுத்து தனது இனத்தை நிர்மூலமாக்கி தன் வாட நாதிகற்ற நாதியாக நின்றிருக்கிற தமிழன் இன்றைக்கு வரவேற்கிறோம். இந்த இணைப்பு குறித்து என்னுடைய சக தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் இந்த தமிழகத்துடைய தலையாய பிரச்சனைகள் இருந்து
திருவள்ளூர் வரை இருக்கிறது. இதில் இருக்கிற திசையில் இருக்கிற மலைவளம் கல்லுகளாக வெட்டி 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 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய சாலைகள் எல்லாம் அடுத்த அண்ணன் பேசுறாங்க, ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உட்காருங்க, முன்னாடி போய் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது குறித்து இந்த தேசத்திலே அக்கறையே இல்லாத அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில தனி மனிதனாக தத்துவ தலைமை ஏற்று அண்ணன் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த அனைவரும் இன்றைக்கு அண்ணனால் இணைந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே